ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஹேததுத்தமம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இந்த ஒரு ஞானத்தை, இந்த ஒரு ஞானோபதேசத்தை நான் உனக்கு தான் முதலில் அளிக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்கு முன்பு, பல யுகங்கள் முன்பு விவஸ்வான் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செய்தேன். அந்த சூரிய பகவான் தனக்கடுத்து வந்த மனுவுக்கு இந்த ஒரு உபதேசத்தை செய்தார். அந்த மனு இக்ஷ்வாகு என்னும் அந்த அரசருக்கு, அந்த ஒரு ராஜாவுக்கு இந்த உபதேசத்தை செய்தார். இப்படி இக்ஷ்வாகுவும் பல பேருக்கு இந்த உபதேசத்தை செய்ய இந்த ஒரு உபதேசமானது ஒரு பரம்பரையாக இருக்கும் குரு பரம்பரையில் இந்த ஒரு உபதேசம் வந்தது. இப்படி பல யுகங்கள் முன்னாடி ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு செயின், இந்த ஒரு பரம்பரையை இப்போ இந்த காலத்தில் எங்கேயுமே காண முடியல அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அதனால் காலம் போகிற போக்கில் இந்த ஒரு பரம்பரையாக வந்த இந்த ஒரு ஞானம் அழிந்து போயிடுத்து. இந்த ஒரு ஞானத்தை இப்போ யாருமே இந்த காலத்தில், இந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இந்த ஒரு காலத்தில், இந்த ஒரு கட்டத்தில் யாருமே இந்த ஒரு உபதேசத்தை, இந்த ஒரு ஞானத்தை யாருக்குமே தெரியல, யாருக்குமே புரியலை என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அப்பேற்பட்ட தெளிவே இல்லாமல் இந்த காலத்தில் இருக்கும், இந்த நிலைமையில் இருக்கும் இந்த ஒரு ஞானத்தை மக்களின் மனதில் திருப்பி புகட்டுவதற்காக தான், இந்த ஒரு ஞானத்தை அவளுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கிருஷ்ணர் எனக்கு எதிரில் இருக்கும் இந்த அர்ஜுனன் கிட்ட இந்த ஒரு உபதேசத்தை திருப்பி செய்கிறேன். ஒரு ரீடெலிகாஸ்ட் மாதிரி. ஏற்கனவே நான் பல யுகங்கள் முன்னாடி சூரிய பகவானுக்கு சொன்ன அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது உனக்கும் சொல்கிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இப்படி கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனை சூஸ் பண்ணும்? ஏன் எல்லாருமே அத்தனை பேர் இருக்காளே அங்கே, அந்த போர்க்களத்தில் அத்தனை பேர், அத்தனை வீரர்கள், அத்தனை படை தளபதிகள் எல்லாருமே இருக்கா, அத்தனை ராஜாக்களும் இருக்கா. ஆனால் அவா எல்லாரையுமே விட்டுட்டு ஏன் அர்ஜுனனை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் என்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கான விடையை இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறார். ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ. அதாவது ரொம்ப பழமையான ஒரு ஞானம் என்று இந்த ஒரு யோகத்தை, இந்த ஒரு உபதேசத்தை எல்லாருமே சொல்கிறா. இப்படி ரொம்ப பழமையான, யாருக்குமே தெரியாத, இந்த காலத்தில் எல்லாருமே மறந்து போன இந்த ஒரு யோகத்தை, இந்த ஒரு உபதேசத்தை நான் ஏன் உனக்கு செய்கிறேன், ஏன் அனைவரை விட்டுட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு உன்கிட்ட மட்டும் ஏன் செய்கிறேன் என்று தெரியுமா அர்ஜுனா என்ற ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான விடையை அடுத்த லைன்லேயே சொல்கிறார். பக்தோசிமே சகா சேதி ரகசியம் ஹேததுத்தமம். அதற்கு 3 காரணங்கள் இருக்கு அர்ஜுனா. முதல் காரணம், நீ என் பக்தன். அதனால் இந்த ஒரு உபதேசத்தை, இந்த ஒரு ஞானத்தை நான் என்னுடைய பக்தர்களுக்கு தான் அளிக்க விரும்புகிறேன். சூரிய பகவானுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். சூரிய பகவான் எனக்கு ஒரு பக்தனாக இருந்தார். அதனால் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தேன். இப்போ இந்த காலத்தில் எனக்கு ஒரு பக்தனாக இருப்பது அர்ஜுனன். அதனால் அர்ஜுனனுக்கு இந்த ஒரு ஞானத்தை அளிக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்றார். பக்தோசிமே சகா சேதி, நீ எனக்கு ஒரு நண்பனும் கூட. அதனால் அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக என்னோட நண்பனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உபதேசத்தை, இந்த ஒரு ஞானத்தை உனக்கு அளிக்கிறேன். அதனால் பக்தனாக இருக்கிறாய், நண்பனாக இருக்கிறாய். ரகசியம் ஹேததுத்தமம். இந்த ஒரு ஞானமானது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிஸ்ட்ரி என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்பேற்பட்ட ஒரு மர்மத்தை, இப்பேற்பட்ட ஒரு மிஸ்ட்ரியை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத போது உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொள்ற அந்த ஒரு மனப்பக்குவம் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்று எனக்கு தெரியும்.
அதனால் நீ என் பக்தன், நீ என்னுடைய நண்பன், உன்னால் மட்டும்தான் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 காரணங்களுக்காக தான் நான் உன்னிடம் இந்த உபதேசத்தை, உன்னிடம் இந்த ஞானத்தை ஒப்படைக்கிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 3வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.